எல்லோருக்கும் வணக்கம். எங்க தங்கச்சி நான் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லை, தங்கச்சி மட்டும் தான் சொல்லிட்டு பெங்களூர்ல கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. நான் இங்கே சொன்னேன் ஒரு முறையாவது அந்த வீடியோக்குள்ள மூஞ்ச காட்டுன்னு, இனிமேல் வர சரி இன்னைக்கு ஏதோ ஒரு காயெல்லாம் போட்டு அவங்க ஊர்ல வந்து மொச்சக்காய் இருந்தாவே ஃபேமஸ் பெங்களூர்ல. எதுக்கத்தாலும் மொச்சக்காய் தான் செய்வாங்களே. அது இன்னைக்கு மொச்சக்காய் போட்டு ஏதோ காய் போட்டு ஒரு சாப்பாடு தாளிக்கிறேன்னாங்க. அதை நீயே செஞ்சது வீடியோலயே வா கொஞ்சம் முகத்தை காட்டு. இது வரைக்கும் காமிச்சதே இல்லைங்க இத்தனை வருஷம் வீடியோல. இப்போ நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்க தங்கச்சியை தான், ஒரே ஒரு தங்கச்சியை தான், அக்கா கிடையாது, அண்ணா தம்பி யாரையில தங்கச்சி தான். இப்போ வந்து என்ன சமையல் செய்ய போறேன்? அது சத்தமா சொல்லிடு. இதுதான் பிரச்சனை, வீடியோக்குள்ள வர மாட்டாங்க, சத்தமா பேச மாட்டாங்க. வெஜிடேபிள் பிரியாணி நம்ம ஊர் இது நல்லா சுத்த தமிழ்ல காய்கறி பிரியாணி, காய்கறி சாதம் செய்ய போறோம் மொச்சக்காய் போட்டு. அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் இல்லாம இருக்குமா, பச்சை மிளகாய் வந்து வதக்கிட்டு எண்ணெயில வதக்கிட்டு அரைக்கணுமா. அவங்க ஸ்டைல பெங்களூர் ஸ்டைல பண்ண போறாங்க. என்ன செய்றீங்க? ஒரு ஸ்பூன் எண்ணெய், அது நீயே சத்தமா சொல்லுடி. ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய், பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வதக்கணும். ஒரு 8 பச்சை மிளகாய் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் ஒரு 20 பல்லு பூண்டு, நல்லா பெரிய ஒரு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இதையும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு வந்து பெங்களூர் மாடலில் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெயே செய்ய சொல்லிடுறாங்க. எண்ணெயே செய், இப்படி திரும்பி நிற்கிறோம். அப்போ தான் நான் எண்ணெய் சொல்கிறது. 3 ஸ்பூனுன்றது அது வந்து பெரிய ஸ்பூனு. ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய். ஏன்னா 1/2 கிலோ அரிசிக்கு இப்போ நம்ம செய்யறது 5 ஸ்பூன் எண்ணெய். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பிரியாணி வந்து சின்ன சின்னதாக ஒரு 3, ஒரு அன்னாச்சி பூ குட்டி குட்டியாக ஒரு 3 பட்டை, ஒரு 4 லவங்கம். இப்போ இது சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சது வந்து போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். ஏன்னா மிளகாய் மட்டும் தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். மீதியெல்லாம் வந்து பச்சை அரைச்சதுனால அதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாலாம் அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து மொச்சக்காய் இது வரைக்கும் போட்டு இப்போ காய் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 200-300 கிராம் இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து காயெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அக்கா தங்கை சொல்லுங்கள். பிரியா வீட்டுக்கு வந்து நான் சொல்லவே இல்லை. பிரியா பிரியா வீட்டுக்கு வந்துருக்குது எங்க தங்கச்சி. பேசவே மாட்டேங்கிறாங்க. சித்தியா வீடியோக்குள்ள யாருமே வரலன்றாங்க. பிரியா அது பதில் நானும் சொல்லிட்டீங்க. சொல்லு பிரியா. கூச்சம், எல்லாருக்கும் கூச்சம். ஒரு 2 வீடியோ எடுத்தோம்னா அப்புறம் கேஷ்ல ஆயிடுவாங்க. கேமரா இருக்கிறத மறந்துட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை. மசாலாலாம் வந்து நல்லா காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி போட்டுக்கலாம். போட்டு சேர்த்து இன்னும் செஃப் மாறிட்டாங்க அதுக்குள்ள. ஆமா, செஃப் மாறியாச்சு. மைக் குத்தணும். சித்திக்கிட்ட மைக் இல்லாமலாம் பேச முடியாது. அப்பதான் ஸ்லோ பேசுறாங்கல்ல. எங்க சித்தி தான் பாத்தீங்கன்னா ஏன்னா ஃபங்க்ஷன்னா கடைசி நிமிடம் வரையும் கிச்சனிலே இருக்கும் ஒரு மாமனிதர் யாருன்னா எங்க சித்தி தான். சமைக்கிறதெல்லாம் நல்லா செய்வா. எல்லாமே சமையல் எல்லாம் அதிகமா பண்ணுவாங்க. கடைசியா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கடகடன் ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. ஏதாவது கொடுத்தது 5 பேர் அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ஃபேமிலியில எதனா ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய பேர் சமைப்பாங்க, செய்வாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து தண்ணி வந்து காஞ்சி நிற்குது. நான் 2 டம்ளர் அரிசி போட்டேன். 2 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து ஒரு பக்கம் காஞ்சி நிற்குது. அந்த தண்ணியை ஊற்றிடலாமா? கொதிக்குது தண்ணி. இப்போ அந்த சூடான தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஆள் சமயத்துக்கு நாங்கள் 3 பேர் வாய்ஸ் கொடுக்குறோங்க. சுடு தண்ணி காஞ்சிச்சான். எங்க அம்மாக்கும் எங்க சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமஞ்சேரி மாதிரி. அதாவது எங்க சித்தி சண்டை போட மாட்டாங்க எங்க அம்மா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எப்பவுமே அண்ணன் தங்கச்சின்னா கூட எங்க வீட்டுல எங்க அண்ணன் கொஞ்சம் ஹையா இருப்பான், அடி வாங்கிட்டே இருப்பேன் நானு. அதே மாதிரி எங்க அம்மாவும் எங்க சித்தி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி, எங்க அம்மா கிட்ட எங்க சித்தி மாட்டிக்கிட்டாங்க. எங்க அண்ணா என்ன கிளாஸ் ரூம் கிட்டே வரவிட மாட்டான். அதே மாதிரி எங்க அம்மா எங்க சித்தி ஸ்கூல்ல என் தங்கச்சினே சொல்லாதடி அப்படின்னுவாங்க எங்க அம்மா.
ஸ்கூல் படிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் ரொம்ப இஷ்டம் எல்லாம் கூப்பிட்டு நாங்க ஒரே ஸ்கூல்ல தாங்க படிச்சோம். கேஜி கட்டிக்கிற ஒரு ஊர்ல ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். அப்போ வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா எங்க கிளாஸ்ல சாப்பிட்றதுக்கோ இல்ல ஏதாவது பென்னு பென்சில் எல்லாம் வாங்கறதுக்கோ வந்தா நான் எங்க கிளாஸ் கிட்டே வரக்கூடாது, நீ தெரியாம தான் வரணும், நான் தங்கச்சின்னே சொல்ல மாட்டேன். நான் எல்லாரும் திட்டுவாங்க, ஒரு தங்கச்சி போய் வரவேணான்னு சொல்றேன்னு. நல்லா சின்ன வயசுல கொஞ்சம் நல்லா இருப்பா, குட்டியா இருக்கும் போது. எதனால வரக்கூடாதுன்னா சீக்கிரட் எல்லாம் கடை வியாபாரம் நான் சொல்லிட்டு ஆமா எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால வந்து கிட்டவே சேர்க்கவே மாட்டேன் நான், கிளாஸ் கிட்டே வரக்கூடாது படிக்கும் போது. முடியுங்க சித்து. எங்க அம்மா நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ஸ்டோரி வந்து. அதெல்லாம் கேட்டுட்டு எங்க அண்ணன் அப்படிதான் பண்ணுவான், என்ன கிளாஸ் ரூம்லயே வர விட மாட்டான். 3 விசில் வரட்டேங்க. 3 விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால வந்து அப்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் இடக்க முடுக்காவே இருக்கும். ஆனா அதாவது என்னன்னா எங்க அம்மா பண்ற எல்லா திருட்டு வேலையும் எங்க சித்தி வந்து வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. திருட்டு வேலை மீன்ஸ் அப்படி இல்ல, என்ன திருட்டு வேலை செஞ்சு அப்படி இல்ல. ஐயோ நான் ஏதோ உங்க கூட சண்டை வர வச்சிருப்பேன். அப்படி இல்லை, எங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய செய்வாங்க. வீட்டுல இருந்து காசு 5 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கொண்டு வந்து எங்க அம்மா தாத் பூத்தும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்க வந்து படிக்கும் போது ஐஸ், இந்த சேமியா ஐஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் கலர் சோடா வந்து கம்பெனி இருக்கும் நம்ம ஸ்கூல். நாங்கள் யூரின் போகிறதுக்கு போகும்போது அந்த இடத்துல தான் அந்த சோடா செய்கிற கம்பெனியாக இருக்கும், ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்கும். நிறைய ஒரு 10 பேர் 15 பேர் போனால் கூட எல்லாருக்கும் வந்து அப்போனா ஒரு 5 பைசா 10 பைசா தான் ஐஸ் எல்லாம். ஆனால் அதுவும் காசு தான் அதிகம்ல. அது வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் நான், ஃப்ரெண்டுங்கெல்லாம் வாங்கி கொடுப்பானு. அப்போ கூட என் தங்கச்சி வாங்கி கொடுக்கும்போது அங்கே வரவே கூட எல்லாரும் அவங்க. ஆனால் ரொம்ப வந்து கூட தங்கச்சி தம்பிலாம் அவ்வளோ படிக்கல கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் கூட கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் நான் வந்து கூட சாப்பிட வச்சதே இல்லை. எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் திட்டுவாங்க, சாப்பிட்றதுக்கு மதியம் வர வச்சுக்க, நம்ம கூட சாப்பிட்டோம், கடைக்கு போனால் கூப்பிட்டு எதுவுமே கூப்பிட்டு நான் வந்து கூட சொல்லிடுவேன் எதிர்க்கு வந்து. அப்புறம் பின்னாடி வந்தேன்னா அடி வாங்க மா சரியான ஆளுமா நீ, பையனை மாதிரியா இருக்குமா நீயும். பிடிக்கும், நீ வாமா வாமான்னு கூப்பிடுவாங்க. சரி நீ வந்துரு மதியம் சாப்பிடறதுக்கு. அப்புறம் ஏதாவது ஆமா எங்க சித்தி சின்ன வயசு போட்டோ எல்லாம் நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. கிட்ட வந்து அவங்க சொன்னாங்கிறதுக்காக நீ வந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு அடின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் வரவே மாட்டாப்பா. இப்படிதாங்க நல்லா இருந்தது. இப்பயும் கூட இப்படிதாங்க மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. எதுவும் மிரட்டுறது சும்மா சொன்னோமா. சின்ன வயசுல பயப்படுறது பயப்படுவாங்களா, நம்மள ஊப்பாங்கல்ல. இப்பெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இப்போ வந்து நல்லா காத்து வந்து வந்துருச்சு. காத்து வந்துருச்சு, ஏர் வந்துருச்சு, நல்லா ஏதோ வளருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கண்டிப்பா நிறைய பேர் பாக்குறாங்க. ஏன்னா நாங்க 35 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டுங்களோட. அவங்களுக்கெல்லாம் தெரியுமா சித்திய? எல்லாருமே வந்து எங்க ஃப்ரெண்டு 35 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு நாள் வந்து கெட்டு கதிரி, நாங்க படிச்ச ஸ்கூல்ல என்ன பிரியா சொல்லுவாங்க, கெட் டுகெதர் எல்லாம் ஒண்ணுதான், அலுமினி ஏதோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணு செஞ்சு எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பவே வந்து நான் சேனல் வந்து என் பேர் மலரமா சமையல் சேனல் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் சொன்னேன், என்ன சொல்லுவாங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை செய்றீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் படிக்கலப்பா, 10th விட்டுட்டு நான் மேற்கொண்டு போறேன். அவங்க படிச்சது வேலை எல்லாம் வந்து மேல எல்லாம் நல்ல பதவியில இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூடியூப்னு சொன்னேன். எங்க கேங்லயே வந்து ஒரு 60-70 பேர் வந்தாங்க. யூடியூப் பரவாயில்லையே, நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சோஷியல் மீடியா அப்படி சொல்றியா வந்து இந்த மாதிரி யூடியூப்ல சோஷியல் மீடியால இருக்காங்களே போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாமே இப்போ என் சேனல் பாக்குறாங்க, கண்டிப்பா பாப்பாங்க. எங்க தங்கச்சி வந்து எல்லாருக்குமே தெரியும், நீ அப்படிலாம் பண்ணல அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அடுத்தது வந்து பிரியாவோட லாஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு எல்லாரும் பார்த்தேன். ஆமா, பிரியா கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பிரியாவுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல அப்புறம் கூப்பிட்டு தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதெல்லாம் கூட போட்டோவெல்லாம் வந்து இன்னும் நாங்க எப்படி சொல்றது, போட்டோவே வாங்கல, இன்னும் வாங்குவோம்னு நினைக்கிறேன். கல்யாண போட்டோவா? கல்யாண போட்டோ எனக்கு 60ஆவது கல்யாணம் ஆயிடும், அப்பதான் வாங்குவோம். போட்டோவே வாங்கல, ஆல்பமே போடல. அதை வாங்க நம்மளால முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன பண்றது. இதுதாங்க எங்க தங்கச்சியோட ஸ்டோரி. தங்கச்சியோட ஸ்டோரி இல்ல மாமியா, உங்க ஸ்டோரி. உங்க தங்கச்சி நீங்க பண்ண கொடுமை ஸ்டோரி சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அடுப்புக்கிட்ட வந்து வேலை சொல்றதுக்காக கூப்பிடுவாங்க எங்களை. யார் ஃபர்ஸ்ட் வராங்க, யார் ஃபர்ஸ்ட் வரமாட்டோம், நாங்க என்ன வேலை செய்யணுன்றதான் வரமாட்டோம், யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, ஜோரா ஓடுவாங்க. நல்லா முன்னாடி சூட வச்சுட்டாங்க, முன்னாடி வரவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும். வேலையில சண்டை போட்டு 2 பேரும்.
அப்புறம் அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து கோழிலாம் வந்து நிறைய வளர்ப்பாங்களா, இந்த நாட்டுக்கோழி தலைக்கு தாங்க எங்க 2 பேருக்கு சண்டை வரும். தலைன்னா ரொம்ப கோழியோட தலைன்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுல ஒரு கோழி தான் இருப்பாங்க, அது 2 கிலோ 2.5 கிலோ. எப்படி நீ தானமா சாப்பிடுவ? அதுக்கு 2 பேருமே சண்டை போட்டுக்குவோம். அப்ப இந்த மாதிரி தான் சண்டை போட்டு இருக்கும்போது அப்பதான் கூப்பிட்டு அடுப்பிட்டு இருந்து சூடு வைப்பாங்க, அந்த குச்சி வச்சு. சண்டை போட்டுங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை எல்லாம் ஒரு கோழி தலைகள்லாம் நிறையவே சண்டை வருங்க. எப்ப கோழி ஊட்ட சுத்தி சுத்தி வருவோம் 2 பேரும். ஓ, கரண்டி வச்சுக்கிட்டு சண்டை போடுவீங்களா? பரவாயில்லையே, இதெல்லாம் நான் கேட்கல. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நடந்தது. ஏன்னா இவ்வளவு நாளா இத்தனை வருஷத்துல வந்து கூப்பிடுவேன், வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க. பிரியா கல்யாணத்துக்குலாம் கூட எதுக்குமே வர்றது கிடையாது. ஏன்னா கிச்சன்ல இருந்துட்டாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. வரமாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வெக்கப்பட்டு இப்படியே வந்து பேசுறாங்க. அப்பல இருந்தே அம்மா பேச்சாளர். அம்மாவுடைய சொந்தம்லாம் வந்து வில்லேஜியா, அந்த பக்கம் ஊருக்கு போனா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. ஆனா ஒருத்தர் கூட வீடியோக்குள்ள வர மாட்டாங்க. நம்மளே பேசணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு பேச மாட்டேன். கொஞ்சம் பேசு வீடியோக்குள்ளவா அப்படின்னு. ஆமா, எங்க அம்மா வாடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க சித்தி வந்து அக்கா தான் சொல்லுவாங்க. வா போ கூப்பிடுவாங்கன்னா அக்கா இல்ல, அக்கா தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப நான் வந்து இப்ப எங்க அக்கா வாடி பொடி தானே கூப்பிடுறேன். அந்த மாதிரி இல்லாம அந்த அப்பத்துல இருந்தே வாடி பொடியில இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஒரு மாதிரி சொல்லுங்களேன் சித்தி, வாடி பொடி. ஆமா, ஒரு முறை கூட கேள்விப்படவே இல்லை. இவங்க 2 பேரும் எங்க ஆயாவை ஒரு பெத்த தாயை எப்படி கூப்பிடுவாங்கங்க? அம்மான்னு கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் எங்க ஆயாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு மட்டும் கேளுங்களேன் கொஞ்சம். அம்மா அது எப்படின்னா, எங்க ஆயாங்க 2 பேர் இருந்தாங்க எங்க வீட்டுல. அவங்க வந்து நாங்க ஆயான்றதுக்கு பதிலா ஓ ஓன்னு தான் சொல்லுவோம். அவாவ அப்படி நீங்க ஷார்ட்டா மாத்திட்டீங்க. சொல்லுவா என்னவா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே வந்து எப்பா தூரனாதான் யார்கிட்ட சொன்னா எங்க அம்மா அம்மா இங்க வாங்க அப்படின்னு தூரம் தான் சொல்லுவோம். பக்கத்துல வீட்டுல இருந்தாங்க படுத்து அம்மா எழுந்துரு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். பேசும்போது விசில் வந்துருச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறோம். இப்பவும் ஃபோன் பண்ணா என்னவா சாப்பிட்டியா, எப்படிவா இருக்கிற, உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு தான் சொல்லி எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். என்னடா இவங்க அம்மா அண்ணா அவா அவாங்கிறாங்களே, வா வா ஓ ஓன்றாங்க. 3 வருஷத்துக்கு பிரியா கல்யாணத்துக்கு போனவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுல 2-3 வருஷம் இருந்தாங்க. நாங்க கோயம்புத்தூர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். அப்பா வந்து மிலிட்டரியில் இருந்ததுனால அவங்க வந்து எல்லாமே இங்கே திட்டினாங்க. எங்களுக்கு வந்து அதை நாங்கள் வாங்கவே இல்லை, மெடிக்கல் இதுவே வாங்காமே விட்டுட்டு இத்தனை வருஷமா எல்லாம் திட்டினாங்க. லட்சக்கணக்கில் செலவாகுது, வயசானவங்க எதுக்கு நீங்கள் வாங்காம. பெங்களூரில் தான் அவங்களுக்கு கார்டுலாம் இருக்குது. அதனால் அங்கேயே மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் கார்டு வாங்கி 3 வருஷமா அடிக்கடிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றதுனால தங்கச்சி வீட்டில் தான் அங்கேயே தான் இருக்காங்க எங்கள் அம்மா. அதனால வந்து எங்க ஸ்டோரி எல்லாம் கேட்கணும். ஆமா, இங்க வந்து பாத்துக்கிறாங்க. ஆனா எங்க ஊர் தான் ரொம்ப தூரமா இருக்குன்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. வந்து ரொம்ப போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வீடியோ கால் பேசிக்கலாம், டெய்லி போன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்லிடுறேன் கேளுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எடிட்டர் போட்டா ஓகே, இல்லன்னா இல்ல. நாங்க வந்து ஊர்ல இருந்தோமா, அரக்கோணத்துல இருந்து எனக்கு கல்யாணம். அப்ப தங்கச்சி வந்து பெங்களூர்ல. அப்போ வந்து போன் கிடையாதுங்க, போன் வசதி கிடையாது. இன்னைக்கு லெட்டர் போட்டா 3 நாள் ஆகும், 4 நாள், 1 வாரம் வச்சிருக்கோம் நம்ம அந்த லெட்டர்லாம். அப்பா வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த கொடை கம்பி இருக்கு பாத்தீங்களா, சைக்கிளுடைய இது வீல் கம்பி இருக்கும், அதை வந்து வளைச்சிட்டு ஒரு இடத்துல மாட்டிடுவாங்க. வர லெட்டர் எல்லாம் அதுல வந்து சொறி விட்டுருவாங்க. அந்த கம்பியில லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு வந்து தூக்கி போட மாட்டாங்க. அன்புள்ள அப்பா எப்படி இருக்கிறீங்க, நான் இங்க நல்லா இருக்கிறேன், நீங்க இருக்கிற நல்லா இருக்க. காமெடியா அது படிக்க காமெடியாவோ. ஆனா ஏக்கத்தோட இப்ப போன் கிடையாது, எது நடந்தாலும் உடனே தெரியாது. எங்க தாத்தா இறந்ததுக்கே இவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி ஆள் கூட்டு வந்ததா தெரியும். அப்படி இல்லைன்னா தந்தி அடிப்பாங்க. அப்பெல்லாம் தந்தி இருக்கும், தந்தி போட்டா உடனே தந்தி போயிட்டு அங்க கிளம்பி வரணும். அப்ப வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல இருந்து பெங்களூர் போனா 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து பெங்களூர்னா ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் இப்ப சின்ன வயசுல. அப்புறம் எங்க சித்தியை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா பெங்களூரா போ எடு நட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைல இருக்கும் போதே என்ன பெங்களூர் தூக்கிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனா நான் எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்தே இந்த 55 வயசாவது பெங்களூர் தான் நான் அதிகமா போறது. ட்ரெஸ் வாங்குது, புடவை வாங்குது எல்லாம் வந்து அதிகமா பெங்களூர் தான். ஏன்னா சொந்த பந்தெல்லாம் இங்கே இருந்தாலும் அடிக்கடி போயிட்டு வரும். அப்புறம் தங்கச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெகுலரா போயிட்டு வரோம். ஆனா மெட்ராஸ் வந்து நமக்கு அரக்கோணத்துல இருந்து பக்கம், பேசஞ்சர் போறதே இல்ல. 1 மணி நேரம், எக்ஸ்பிரஸ்ல போனா 1 மணி நேரம். ஆனா சென்னைக்கு அவ்வளவு போனதே இல்லைங்க. எங்க பொண்ணுலாம் நான் கூட்டு போய் பீச்சு கூட காமிச்சது. ஸ்கூல் படிக்கும்போது கூட்டு போய் மெரினா பீச் கடற்கரையில உட்கார வச்சு என்ன கூட்டு வந்துட்டாங்க.
தண்ணியிலலாம் விளையாட போத்தீஸ் போயிட்டு ஒரு முறை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், செஞ்சு எல்லாம் வந்தோம். டி நகருக்கு போயிட்டு அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிற சென்னைக்கே போனதில்லை அவ்வளோ. ஃப்ரீயாக கூட்டின்னு போயிட்டு ஒரு முறை சென்னையே சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. நிறைய ஸ்டோர் சொல்லிட்டே போகலாம், உங்களுக்கு போர் அடிக்கும். ஒவ்வொரு வீடியோல சொல்லுங்க, கொஞ்சம் கேட்கலாம். நிறைய விஷயம் பேசலாம் இனிமேல். பாருங்க, காய் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. மிளகாத்தூள் மசாலாலாம் சேர்க்காம பச்சை மிளகாய் வந்து நம்ம வதக்கி அரைச்சி செஞ்ச மொச்சக்காய் காய்கறி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அளவு வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.